மக்கள்லாம் உஷாரா இருங்க. திமுக கட்சிக்காரன் நடத்துகிற மருத்துவமனைக்கு யாராவது போய் சிகிச்சை பெற்றிருந்தீங்களா, உடனடியாக ஸ்கேன் பண்ணி உங்கள் உடலில் இருக்கிற உறுப்புலாம் இருக்குதான்னு பார்த்துக்கு செக் பண்ணிக்க. ஏன்னா உங்களுக்கு பத்திரிகையில் வந்திருக்குது, ஒரு எம்எல்ஏவுடைய மருத்துவமனையில் இந்த கிட்னி முறைகேடு நடந்ததாக வந்தது. அதே திமுக எம்எல்ஏ, திமுக அரசாங்கம் சோதனை பண்ணி ஆய்வு பண்ணி முறைகேடு நடந்ததாக கண்டுபிடிச்சு அந்த உறுப்பு மாற்று அறிவிச்சு அனுமதி ரத்து பண்ணிட்டாங்க. தவறு நடந்திருக்குல்ல. 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தல், பாரதிய ஜனதா திமுக கூட்டணி, அப்போ போட்டிக்கிட்டீங்க. ஆக இவர்கள் கூட்டணி வச்சா அந்த கட்சி நல்ல கட்சி, அண்ணா திமுக கூட்டணி வச்சா மோசமான கட்சி. இதை சிந்திச்சு பார்க்க வேண்டும். வேண்டுமென்றே திட்டமிட்டு சுயநலவாதிகள் திராவிட முன்னேற்ற கழகம். பச்சோந்தி கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு நிறமாறும். ஆனால் திமுக அப்பப்போ நிறமாறிக்கும். ஆளுகின்ற பொழுது ஒரு ஏற்பாடு, எதிர்கட்சியாக இருக்குது ஒரு ஏற்பாடு. இதே திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வந்தபோது கருப்பு பலூன் விட்டீங்க. கருப்பு பலூன் விட்டார், கருப்பு கொடி காட்டினார். முதலமைச்சரான பிறகு வெள்ளக்கொடி பிடிச்சார், வெள்ளக்குடை பிடிச்சார். வெள்ளக்குடை வேந்தன், வெள்ளக்குடை வேந்தன். ஆக பிடிச்சிதான் அவனு பிடிக்கலின்னா என்ன நடக்குன்னு தெரியுமில்ல.